எப்போ உங்களுக்கு ஈடுபாடு அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு? அரசியல்ல ஈடுபாடுன்னா ஒரு பெருசா ஈடுபாடுல எதுவும் கிடையாது. யார் வேணா நமக்கு நல்லது செஞ்சா நமக்கு சந்தோஷம் தானே. நான் நோட் பண்ணுவேன், இவங்க நல்லது செய்யறாங்க, யார் என்ன பண்றாங்க எல்லாமே எனக்கு தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மோடி பண்ற நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கும். இப்போ அண்மையில வந்து நம்ம ஊருக்கு 8 ட்ரிப் வந்தார், 9வது ட்ரிப் விவேகானந்தர் பாடி வந்தார். அப்போ வந்து கூட ஜெயிக்க முடியல. அதை பத்தி உங்க கருத்து? அது என்ன, எதனால அவர் ஜெயிக்க முடியல அப்படின்னா, ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு, இன்னும் ஓட்டு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய பேருக்கு மோடி என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியல. நல்ல விஷயம் காப்பி அடிச்சு பண்ண என்ன சார் தப்பு? மோடி வந்து சில விஷயங்களை கருணாநிதி காப்பி பண்ணி, கருணாநிதி பண்ணுவாங்கல்ல கலைஞர், அவருக்கு காப்பி பண்ணி பண்றாரோ அந்த மாதிரி நல்ல விஷயம் தானே சார். வணக்கம், செல் நியூஸ் வாசகர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமது அரங்க நிகழ்ச்சிக்கு இன்று ஒரு புதிய வரவாக பிரதமர் மோடி அவருடைய ரசிகை ஒருத்தர் நாங்கள் நேர்காணல் பண்ணுறோம். இது வரைக்கும் மோடி ரசிகை யார் இருந்தது தமிழ்நாட்டில்? இவங்க பேர் வந்து வாசுகி, தமிழ் பேர், தமிழ் பேரு. இவங்க வந்து மோடியுடைய மிக சிறந்த ரசிகை தமிழ்நாட்டில். அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு சிறு நேர்காணல் பண்ணுறோம். வணக்கம் மேடம். மேடம், உங்களுக்கு வந்து இந்த அரசியல் வந்து எந்த ஒரு பெரிய காலத்துல உங்களுக்கு தெரியும்? எப்போ உங்களுக்கு ஈடுபாடு அரசியல் தெரிஞ்சுக்கணும்? அரசியல்ல ஈடுபாடுன்னா ஒரு பெருசா ஈடுபாடுல எதுவும் கிடையாது. யார் வேணா நமக்கு நல்லது செஞ்சா நமக்கு சந்தோஷம் தானே. சரி சரி, அது மட்டும்தான். அதுவும் நான் நோட் பண்ணுவேன், இவங்க நல்லது செய்யறாங்க, யார் என்ன பண்றாங்க எல்லாமே எனக்கு தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மோடி பண்ற நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கும். அதனால நான் அவரோட நல்ல ஃபேன். அவ்வளவுதான். மோடியோட ஃபேன் நீங்க? விசிறி, மோடியோட விசிறிங்க. நல்லா பாத்துங்க, மோடியோட விசிறிங்க. தமிழ்நாட்டுல மோடியோட விசிறிகள் தான் ரொம்ப கம்மி தான், நிறைய விசிறி கிடையாது. இப்பதான் நான் என்னுடைய இது நேர்காணல முதல் விசிறியை தான் பாக்குறேன், வாசுகி அப்படின்ற விசிறியை பாக்குறேன். சரி மேடம், மோடி வந்து இப்போ வந்து 3வது முறையா பிரதமர் பதவி பிடிச்சார். அவர் வந்து நிறைய மாற்றங்களை பண்ணிருக்காரு. அப்புறமா அவர் வந்து நிறைய ஊருக்கு போயிருக்காரு, எல்லா ஊருக்கும் உலகம் கூட சுத்திருக்காரு. குறிப்பா வெளிநாடுகளை நம்ம சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இப்போ அண்மையில வந்து நம்ம ஊருக்கு 8 ட்ரிப் வந்தார், 9வது ட்ரிப் விவேகானந்தர் பாடி வந்தார். அப்போ வந்து கூட ஜெயிக்க முடியல. அதை பத்தி உங்க கருத்து? அது என்ன, எதனால அவர் ஜெயிக்க முடியல அப்படின்னா, ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு, இன்னும் ஓட்டு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மோடி என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியல. அது என்ன பண்ணணும்னா, அந்த படிச்சவங்க தான் பாப்பாங்க ஊடகத்துல, படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க சார்? படிக்காதவங்க மோடிக்கு தெரியணும்ல சார். படிச்சவங்க மட்டும்தான் நம்ம நாட்டுல இருக்காங்க, படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்படி நான் சொல்ல வரல. அது ஓட்டு போடுறதும், இப்ப வந்து என் குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும். இதுதான் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சகிச்சுட்டு போற குடும்பமும் இருக்குது. சில பேர் அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதனால ஓட்டு போடுறது பத்தி நம்ம எது பேச முடியாது. அது வந்து அது நம்மளோட ஜனநாயக உரிமை. அது வந்து படிச்சவங்க தெரிஞ்சு போடுவாங்க, படிக்காதவங்க தெரியாம போடுவாங்க. அதை வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு முடியாது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மோடி வந்து அவரோட என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயங்களை வந்து அந்த கட்சி சம்பந்தப்பட்டவங்க போடுங்க, தெரு ஸ்கிரீன் கட்டுங்க, கட்டி அவர் நடந்து அவர் எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணிருக்காரு அந்த ஸ்கிரீன்ல போட்டு காட்டுங்க, பாத்துட்டு எல்லாரும் பார்த்தாலே சார் தெரியும். இது வரைக்கும் யாரும் செய்யல. எனக்கு ரொம்ப ஆசைதான், இந்த மாதிரி யாருக்கும் தோண மாட்டேங்குது அப்படின்னு. எம்ஜிஆர் படத்தை போட்டு படத்தை போட்டு படத்தை போட்டு மக்களுக்கு காமிப்பாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி மோடி செய்த சேவைகள்லாம் நீங்க ஸ்கிரீன்ல காமிப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியல சார் அவர் என்ன பண்றாரு. அருமையான கோரிக்கை. பாஜக தொண்டர்கள், பாஜக நிர்வாகிகள் கேட்டுருக்கேன். பாஜக விசிறி சொல்றாங்க,
மோடியுடைய நல்ல செயல்களை நீங்க வீடியோ போட்டு திருத்தமா காமிக்கிறாங்க. இல்ல நீங்க பண்ணலாம் எனக்கு தெரியல, அவருக்கு பண்ணலன்றாங்க, அதை பண்ணுங்க. ஓகே சொல்லுங்க. இது வரைக்கும் அதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா பெரிய விளம்பரம் ஒண்ணு இல்லை சார். சரி. பெரிய விளம்பரம் வந்து நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அழகா விளம்பரம் பண்றாங்க. நமக்கு அந்த விளம்பரம் பார்க்கும்போதே அப்படி இருக்குது. ஆனா வந்து இதுல வந்து விளம்பரம் ரொம்ப கம்மியா தான் சார் இருக்கு. ஆமா, விளம்பரம் பெருசா வந்த மாதிரி எனக்கு தெரியல. காரணமா இருக்கலாம். அதனால மோடியை வந்து விளம்பரப்படுத்துறது உங்க முதல் கோரிக்கை. அடுத்து மோடியில என்னென்ன சிறப்புன்னு சொல்லுங்க. மோடியில என்ன சிறப்புகள் இருக்கு, மோடி என்ன பண்றாரு, என்னென்ன மோடி வந்து இது வரைக்கும் பண்ணிருக்காரு, இவங்க என்ன பண்ணுவாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க மோடி சொல்லுங்க. கண்டிப்பா கொடுங்க, ஒரு போஸ்டிங் கொடுங்க. அவர் என்னென்ன பண்ணாரு, என்னென்ன பண்ணுவாரு, இன்னும் அவருடைய ஆட்சியில என்னென்ன மக்களுக்கு நல்லது நடக்கும் எல்லாம் நான் சொல்றேன். அப்படி சொல்றீங்க. அப்ப மோடியினுடைய செயல்பாடு நீங்க உன்னிப்பா கவனிச்சு தெரியுங்க. ஆமா சார், நிறைய ஒரு கிரிக்கெட் ரசிகர். ஆமா, கிரிக்கெட் மேட்ச் இருந்தா சில பேர் கிரிக்கெட் கிரவுண்ட் போயிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியானா சில பேர் அது மாதிரி மோடி எங்கெல்லாம் போனாலும் அவரை வாட்ச் பண்ணிட்டு. ஆமா சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். மோடி நினைக்கும் போது என் உடம்பு வந்து ஒரு வைப்ரேஷன் வரும். ஆமா, அந்த மாதிரி. ஆமா, அவர் சொல்லிட்டாங்க. நான் வந்து இருந்தேன், நான் ஒரு அவதாரமா வந்திருக்கேன், நான் வந்து இது எனக்கு வந்து சக்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதரா பார்க்கும்போது, நல்ல மனிதரா பார்க்கும்போது, அவரை பார்க்கும்போது நம்மளையும் மீறி கையெடுத்து கும்பிடணும் தோணுது. அந்த மாதிரி ஒரு மனிதரா திகழ்றாரு. ஆமா, அவரு இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காரு? பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு ஒரு வீடியோ பண்ண வந்தீங்க, சந்தோஷம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப இது வந்து பிஜேபி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட வந்து இதை பத்தி சொல்லலாம் கூட எனக்கு ஒரு இது சரி, நமக்கு எதுக்கு வீண்காது அப்படின்ட்டு போறதுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு அவங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்க வந்து பாத்துக்குவாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மொழி ஒரு பெரிய தகராறு. ஆமா, மொழி அது வந்து ஒரு மொழி வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதுல. ஏன்னா அவர் வந்து ஹிந்தியில பேசுறாரு. இது நம்ம மக்கள் இப்ப வந்து யூடியூப்ல வந்து நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. அவரு மொழி பெயர்த்து போடுறாங்க. அதாவது அவர் ஹிந்தியில பேசுறத மொழி பெயர்த்து. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோடிஜி பார்க்கும்போது அவர் மேல ஒரு மரியாதை தான் வந்தது. அது ஒரு இனம் புரியாத ஒரு அட்ராக்ஷன் வந்தது. ஆனா இப்ப வந்து அவரு டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க யூடியூப்ல. அவர் என்னென்னலாம் பண்றாரு, அவர் பேசுறது எல்லாமே டிரான்ஸ்லேட் தமிழ்ல காமிக்கும் போது நமக்கு புரியுது. அதனால என்ன ஆகுது, அவருக்கு நம்ம நினைச்சது வந்து தப்பே கிடையாது, நல்ல மனுஷன் அப்படின்றது நமக்கு புரியுது. நல்ல விஷயங்களை பண்றாரு, நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு குஜராத்ல பாருங்க, கஞ்சி தொட்டி காந்திபுரம் அந்த ஊர்ல கஞ்சி தொட்டி கட்டி கஞ்சி ஊத்துறாங்க. நடந்துதா இல்லையா சார்? நடந்தது. இத மாத்துனது யாரு? தமிழ்நாட்டிலும் சில புரட்சிகள் பெரியார் பிற்பாடு, இங்க வந்து பெரியாரு, அண்ணா பிற்பாடு, கலைஞர் பிற்பாடு, இவங்க நிறைய பண்ணுவாங்க. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, வயதினர்களுக்கு, இப்ப பெண்களுக்கு இலவச சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து பஸ்ல போட்டுருப்பாங்க. எல்லாமே எங்கேயும் நடக்குது. ஏன்னா அங்க வந்து ஆள் வராம இருந்துக்கலாம். இப்போ நீங்க இப்போ மோடி வந்து பிற்பாடு அந்த கஞ்சி தொட்டிய நிப்பாட்டி இருக்கலாம். மோடி வந்து பிற்பாடு சில பேர் சொல்றாங்க, மோடியே சில விஷயம் வந்து திராவிட கட்சிகள் காப்பீடு பண்ணாரு. மோடி வந்து சில விஷயங்களை கருணாநிதி காப்பி பண்ணி, கருணாநிதி பண்ணுவாங்கல்ல கலைஞர், அவருக்கு காப்பி பண்ணி பண்றாரோ அந்த மாதிரி திராவிட மாடல் எடுத்து பண்றாங்க. ஆனா இந்த திராவிட மாடல் தப்புன்னு சொல்றது ஏன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு, மக்களுக்கு போய் சேருது. நல்ல விஷயங்கள் பண்ணாரு, மக்களுக்கு போய் சேருது. ஒரு நல்ல விஷயத்த அவருக்கு இப்போ நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க, அதை பார்த்து நான் பண்றேன்னா அது மக்களுக்கு போய் சேருது. அந்த பண்றது என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா
கிடையாதுல்ல. தப்பு கிடையாது, கண்டிப்பா அதை பண்ணணும். ஒரு நல்ல ஒரு தலைவர், ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுறாரு அப்படின்னா அதை ஃபாலோ பண்றது என்ன தப்பு இருக்கு? தப்பு கிடையாது. அப்ப வந்து அவர் எப்படி சொல்றீங்க? அவர் பண்றாரு, அவர் பண்றாரு. நல்ல விஷயம் எனக்கு தெரியாது, நீங்க சொன்னதால நான் சொல்றேன். அப்படியே பண்ணா தப்பு இல்லை, தப்பு இல்லை. நல்ல விஷயத்தை பண்றாங்க. ஆமா, நல்ல விஷயத்தை யார் பண்ண என்ன சார்? யார பார்த்து பண்ணா என்ன? நடக்கணும், நல்ல விஷயம் நடக்கணும். அது யார பார்த்து பண்ண என்ன சார்? உங்களுக்கு தான் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். சேரல மக்களுக்கான நன்மை. ஆமா, மக்களுக்கான நன்மைகள் போய் சேருது. அது போறாது உங்களுக்கு. கண்டிப்பா. அப்புறம் அதனால வந்து காப்பி அடிச்சு கூட பண்ணலாம், அப்படி தப்பு கிடையாது. காப்பி அடிச்சா நீங்க எப்படி சொல்றீங்க? அது நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நான் பாக்குறேன், எல்லாரும் ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொரு சொல்றாங்க, எல்லாரும் பண்ணலாம். அப்படி இல்ல, சில விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. காப்பி அடிச்சு இப்போ உங்களுக்கு வந்து சத்துணவு திட்டங்கள் பண்றாங்க, அது மத்த ஊர்ல போடுறாங்க. மதிய உணவு சத்தம் வந்து அது அதே மாதிரி பஸ்ல இலவசம் பண்றாங்க, கர்நாடகா பஸ்ல இலவசம் தான். நல்ல விஷயம் தானே. ஒருத்தர் நல்ல விஷயங்களே யாருமே தலைவர் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ மோடி வீல் சேர் கொடுக்குறாங்க, உங்களை பாத்தீங்கன்னா 4 பேர் பண்றாங்க, அது நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா மோடி வந்து இப்போ ஒரு சிறந்த தலைவராக உங்களுடைய பார்வையில தென்படுறாரு. அவரு இன்னும் நிறைய காலங்கள் வாழணும், அவர் வந்து நிறைய சேவைகள் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அவருடைய சேவைகளுக்கு நீங்க வந்து பாராட்டு தெரிவிக்கிறீங்க. மோடிக்கு முக்கியமா வந்து அவரோட சேவைகள் வந்து மக்களுக்கு தெரியணும். கண்டிப்பா அந்த கட்சி நீங்க வந்து ஒரு மோடி நீங்க மோடிக்கு நீங்க தனியா ஒரு மோடி விசிறி சங்கம் ஆரம்பிச்சிடலாம் தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு எனக்கு வசதியோ. மோடி விசிறி சங்கம், மோடி ஃபேன் அமைப்பு, மோடிக்கான அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா அவங்க பார்ப்பாங்க. யாரு மோடியோட ஃபேன், யாரு அந்த ஃபேன் அமைப்பு மோடி பெண்கள் விசிறி சங்கம் யாரு சொல்றது? விசிறி சங்கம் பொதுவான ஒரு ஃபேன்ஸ் கிளப், மோடி ஃபேன்ஸ் கிளப் அமைச்சு அதுல எல்லாரும் சேருங்க, எல்லாரும் சேர்த்து அவங்களுடைய புகழ் பரப்புங்க. நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா யோசிக்கணும். கண்டிப்பாக. நடவடிக்கை கொண்டு வரணும். கண்டிப்பாக. விரிவான தகவல் துறைக்கு மிக்க நன்றி.